Okay. First of all, I have to thank the management, the principal, and school teachers for giving me an opportunity to talk to you. Thank you very much. For future of India கூட பேச போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நர்சரி ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க. ஜஸ்ட் இவ்வளோ நேரம் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அந்த குழந்தைங்க வந்து எவ்வளவு ஆர்வமாக அந்த குழந்தைங்க வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்க. ஒரு குழந்தை இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணால் கையில் ப்ரைஸ் வச்சுட்டு இருந்தால் எடுத்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸை வாங்கிட்டு அப்படியே நேராக அங்கே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு போய் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இவ்வளவு ஒரு கனவோடு இருக்கிற ஒரு குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இங்கே இருக்கும். நான் இங்கே சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ண வரல, உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பண்ணலாமா? நார்மலாக இங்கே வந்து பேசிட்டு கேட்டுட்டு போக முடியாது. இங்கே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பதில் சொல்லலாமா? என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாமா? எதுக்காக அப்படின்னா, இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்களுடைய கனவை நிறைவேற்ற போகிறது யார் அப்படின்னா இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட். அப்போது ஒரு பர்சனுடைய கனவை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா 100% முடியும். எத்தனை தெரிஞ்சுக்கலாமா? கீழே உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கா, நிறைவேறலையா? சூப்பர். அங்கே ஒரு பையன் அழகாக கை கனவை நிறைவேறிக்கலாம். கண்டிப்பாக நிறைவேறும். ஏன் நிறைவேறிட்டே இருக்கு? ட்ரீம் அப்படிங்கிறது கனவுங்கிறத மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒருக்க கனவு கண்டா போதுமா, இல்லை மறுபடியும் கனவு காணணுமா? ஒருக்க கனவு கண்டா போதுமா, மறுபடியும் கனவு வரணுமா? ட்ரீம் வேணுமா? இருக்கீங்களா? கேக்குதா? ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கா? ஒருக்க கனவு கண்டா போதுமா, இல்லை மறுபடியும் கனவு காணணுமா? மறுபடியும். சரி, என்னைக்குமே யாருக்குமே அட்வைஸ் பண்றது பிடிக்காது. ஆனா செஞ்சவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு விஷயமும் வந்து அதை ப்ராப்பராக ட்ரீம் பண்ணால் 100% நடக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னால் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியும். 2006 காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். VHNSN காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணேன். அப்போது எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, என்ன எல்லாருமே ஐடி கம்பெனி போகிறாங்க, நீங்கள் ஏன் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசை இருக்குது, அதில் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். 2015 VHNSN காலேஜோடைய பெஸ்ட் ஸ்டாஃப் அவார்ட் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டாஃப், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒன்று என்ன இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தேன். ஸோ சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது 2017 கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கம்பெனி ஆரம்பித்தோம். அப்போது 2021 ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது, அட்லீஸ்ட் 2-3 சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னு ஆசைப்பட்டோம். 2021 நமக்கு 2-3 சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஹெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விருதுநகர். அது என்னுடைய ட்ரீம். சரி, அது மட்டுமா அப்படின்னா, நான் படித்த காலேஜ் VHNSN காலேஜ், வேலை பார்த்தது VHNSN காலேஜ், வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அதே VHNSN காலேஜுக்குள்ளே இப்போ என் ஆஃபீஸும் இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கில்டாக ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி வந்து வேர்ல்ட் கிளாஸில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ட்ரீம் 21 ஒரு ட்ரீம் இருந்துச்சு, 23 ஒரு ட்ரீம் இருந்துச்சு, உலகத்திலேயே இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உலகத்திலே இல்லாத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, 3 சாஃப்ட்வேர் விருதுநகர்லேருந்து பண்ணியிருக்கோம்.
இதுக்கும் காரணம் நம்மளுடைய ட்ரீம். அதுக்கப்புறம் சில லீடிங் கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க பேர் சொன்னாலே உலகம் ஃபுல்லாக தெரியும். அவங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்மளுடைய கிளைண்ட்டாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், அதை விருதுநகர்லேருந்தே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டீம் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு ட்ரீம் இருக்குமா இருக்காதா? இருக்காதா? இருக்கு. 2030 நம்ம கம்பெனியில் ஒரு 2000 எம்ப்ளாயி இருக்கணும், விருதுநகரில் ஒரு பெரிய ஐடி பார்க் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆசை. அதில் நீங்கள் எல்லாரும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கரெக்டா? அப்போது ட்ரீம் மட்டும் பண்ணால் பத்தாது, அந்த ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் இல்லையா? நான் ட்ரீம் பண்ணுறேன், ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு 4 டீ இருக்கு. என்னதுப்பா? 4 டீ. காலையில் ஒரு டீ, மதியம் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, நைட்டு ஒரு டீ. குடிச்சா போதுமா? 4 டீ. 4 டீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கை தூக்குவாங்க. அப்பாடா, நான் பேசுறது கால் கேட்குது. ஃபர்ஸ்ட் டீ வந்து இஞ்சி டீ. இஞ்சி டீயா? இல்லை, எல்லாம் தெளிவாக இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் டீ வந்து ப்ராப்பர் ட்ரைனிங். ஃபர்ஸ்ட் டீ என்னது? ட்ரைனிங். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது ஐடி ஃபீல்டுன்னு கிடையாது, எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் அதில் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டீ. சரியா? ஃபர்ஸ்ட் டீ என்னது? ஃபர்ஸ்ட் டீ என்னது? ட்ரைனிங். செகண்ட் டீ சார், செகண்ட் டீ வந்து என்ன அப்படின்னா, என் ஆஃபீஸுக்கு நான் 2 வருஷம் போனேன்னா கூட வேலை நடக்கும். எத்தனை வருஷம்? 2 வருஷம் போனேன்னா கூட நடக்கும். ஏன் நடக்கும் அப்படின்னா, அதுக்குரிய ப்ராப்பர் டீம் இருக்கு. அப்போ செகண்ட் டீ என்னது? செகண்ட் டீ என்னது? டீம். ஃபர்ஸ்ட் டீ ட்ரைனிங், செகண்ட் டீ வந்து டீம். மூணாவது டீ தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மூணாவது டீ வந்து என்ன அப்படின்னா டைம். நம்ம எவ்வளோதான் ட்ரைனிங் எடுத்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணாலும் சரி, ப்ராப்பர் டீம் இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்பர் டைமிங்குள்ள அந்த வேலையை செஞ்சால் மட்டும்தான் சக்சஸ். ஸோ மூணாவது டீ வந்து டைம். ஃபர்ஸ்ட் டீ ட்ரைனிங், செகண்ட், மூணாவது டைம். நாலாவது வந்து 2016 வரைக்கும் நான் விருதுநகரை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 18 கண்ட்ரி போயிருக்கேன், இந்தியா ஃபுல்லாக கிளைண்ட் இருக்காங்க. எதுக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த 4வது டீ என்னது? டிராவல். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நிறைய பேரோட பேசுகிறோமோ, டிராவல்னோடனே டக்குனு பேக்கை சுற்றி ஊர் சுற்றி பார்க்கறது கிடையாது. இட் இஸ் எத்தனை பேர்கிட்ட போய் பேசுகிறோம், பழகுறோம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படிங்கிறது என்னது? ட்ராவல். ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கண்ட்ரி போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ட்ராவல். இந்த 4 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுடைய ட்ரீமை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ திரும்ப சொல்லலாமா 4 டீ என்னங்கிறது? ஃபஸ்ட்டு ட்ரைனிங், 2வது, 3வது, 4வது. வெரி குட் சார், ஒரு கிளாஸ் எடுத்துன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ஓகே சொன்னால் நான் பேசுவேன் மறுபடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, கண்டிப்பாக ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று, ட்ரீம் பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ட்ரீம் பண்ணி செய்ய முடியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லித்தரேன். சரியா? நான் வந்து இங்கே பேசிட்டு போகிற ஆள் மட்டும் கிடையாது, மேனேஜ்மெண்ட் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னால் எந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈவன் ஃபார் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார் த பேரண்ட்ஸ். ஸோ
ட்ரீம் ஒன்ஸ் மோர் அப்படிங்கிறது எப்பயுமே என் டாபிக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டீ சொன்னோம், மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? டீ. அப்புறம் 3 சி. 3 சீனா 3 கோடியா? அந்த 3 சி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்? 3 சி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர். ஃபர்ஸ்ட் சி வந்து கிரியேட்டிவிட்டி. என்னதுப்பா? கிரியேட்டிவிட்டி. ஹவு கிரியேட்டிவ் யூ ஆர். ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்றதுக்கு மட்டும்தான் இங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 4 டீ இருந்தால் மட்டும் பத்தாது, கிரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த இருக்கிற சூழ்நிலையில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியை வந்து கண்டிப்பாக உங்களை கிட்ட கொண்டு வரணும். இது வந்து ஃபஸ்ட்டு சி. செகண்ட் சி நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லட்டுமா? எனி கெஸ்? வேண்டாமா? ஏற்கனவே நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறது பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப நேரம் பேசாதீங்கன்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ரெண்டாவது சி வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பேசுறது மட்டும் கிடையாது, அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன். அண்ட் ஃபைனல் சி வந்து என்னன்னா கொலாபரேஷன். கொலாபரேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து என்கிட்ட திறமை இருக்கு, நான் மட்டும் வேலை பார்த்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. யாரு கூடயாவது சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் சக்சஸ். ஸோ இந்த 3 சி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சி என்னது? கிரியேட்டிவிட்டி. செகண்ட் சி கம்யூனிகேஷன். தேர்ட் சி கொலாபரேஷன். ஸோ நான் இந்த ஸ்கூலோட கொலாபரேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? தேங்க்யூ. இன்னொரு விஷயம், பீயிங் மைசெல்ஃப் அஸ் அ பேரண்ட், நீங்களும் பேரண்டாக இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட வந்து அவ்வளோ திறமைகள் இருக்கு. நான் ஏறாத ஸ்டேஜ் கிடையாது, போகாத ஃபோரம் கிடையாது. ஆனால் ஏன் குழந்தை கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக திங்க் பண்ணுறாங்க. அப்போது இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, எவ்வளவு தூரம் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் பசங்க கூட உட்காந்து பேச முடியுமோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்ககிட்ட இப்போ சொல்லக்கூடிய விஷயம், ப்ளீஸ் டாக் டு யுவர் கிட்ஸ். ஸ்பெண்ட் as much time as with your kids. ஏன் சொல்றேன் அப்படின்னா எத்தனை பேர் வீட்டில் குழந்தைங்க வந்து செல்போன் பார்க்குறாங்க? என் வீட்டில் என்னுடைய குழந்தைங்க செல்போன் பார்க்கறது இல்லை, டிவி பார்க்கறது இல்லை. யார் வேணாலும் என் வீட்டில் வந்து பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். காரணம் என்னன்னா நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து என் குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுறது இல்லை, செல்ஃபோன் பார்க்கறது இல்லை. அப்போது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு என்கேஜ் வித் யுவர் கிட்ஸ். அதுக்கப்புறம் கிட்ஸ் பண்ணலை அப்படின்னு எதுவும் நீங்கள் வந்து குறை சொல்லாதீங்க. ட்ரை டு பி வித் த கிட்ஸ். ஸோ இன்னைக்கு டேக்அவே வந்து கண்டிப்பாக ட்ரீம் பண்ணுங்கள். ட்ரீம் பண்ணால் 100% ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு 4 டீ வேணும். அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு 3 சி வேணும். ஆல் தி பெஸ்ட்.